வெல்கம் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருமையான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த ஆயில் சூடாகிட்டு இருக்கும்போதே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். தினமுமே குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் நெய் கலந்து கொடுக்கும்போது நல்ல ஒரு புத்தி கூர்மை கிடைக்குங்க. அவங்களும் அந்த நெய்யை அந்த மணத்தோட அந்த சாப்பாடை சாப்பிடும்போது மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இப்போ பொடியாக நறுக்குனா பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் லைட்டாக பொரிஞ்சது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். நான் ஒரு பிள்ளைக்கு நம்ம செய்கிற அளவு தான் காமிச்சிட்ருக்கிறேன். வெங்காயம் லைட்டாக பொரிஞ்சதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட வாய்க்கு அந்த வெங்காயம் தட்டுப்படாது. அதனால் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 1 இந்த மாதிரி சின்னதாக நறுக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நைஸாக நறுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சு சீக்கிரம் வெந்துடும். பழுத்த தக்காளியாக பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் ரொம்ப புளிப்பு இல்லாததாக பார்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பாதி அளவு மசிச்சு வெந்து வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குனீங்க அப்படின்னா அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அல்லது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஹோம்மேட் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவை இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி வதக்கி விட்டால் போதும். மசாலாவை எண்ணெயில் வதக்கி விடும்போது நல்ல ஒரு மணம் வரும். அதுவும் நெய் சேர்த்துருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சூப்பரான தக்காளி சாதம் தாங்க. குழந்தைங்களுக்கு தக்காளி சாதம் பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த தக்காளி அந்த மசாலா எல்லாம் தண்ணியில் நல்லா வெந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு. வடித்த சாதம் ஒரு பவுலில் எடுத்து ஆற வச்சுருந்தேன். ஆறின சாதத்தை அடுப்பில் உள்ள அந்த மசாலாவோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அப்படியே கிளறி விடுங்க. நமக்கு சூடாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்க மத்தியானம் சாப்பிடும்போது காஞ்சு போகாமல் இருக்கும். சாப்பாட்டில் நம்ம இந்த மாதிரி தாளிக்கும் போது கொஞ்சம் கூட அந்த ஈரமே இல்லாமல் நம்ம வெறும் இதாக வணக்கி விட்டோம் அப்படின்னா மத்தியானம் ஆகும்போது வரன்னு ஆயிருங்க சாப்பாடு. லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கும்போது மத்தியானம் நேரங்களில் லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பக்குவமாக இருக்கும். கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவி விட்டுட்டு நல்லா ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி கிளறி விடுங்க. சுவையான தக்காளி சாதம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இதுக்கு நம்ம முட்டை வேக வச்சு கொடுக்கலாம், அல்லது நம்ம தயிர் பச்சடி கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். என்னோடய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க லிங்க்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.